பொருத்தணி முஸ்லிம் நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் மாற்றுக் கட்சியிலிருந்து நாம் தமிழர் இயக்கத்தில் இணைகிறார்கள். மலைகளின் மாநாட்டில் கிருஷ்ணகிரி தர்மபுரியிலே சந்தித்து உயிர் காற்று ஆக்சிஜனை வெளியிடு. நம் முன்னால் அடர்ந்து இருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை கரியமில வாயுவை சுவாசித்து விட்டு உயிர் காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் உயிர் காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம். இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதனால் மரம் மரம் அல்ல, நம் உயிர் என்பதை நாம் உணர்கிறோம். நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். உயிர் என்றால் ஒன்றுமில்லை, அது காற்று. என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள். அவ்வளவு. மரணம் என்பது மூச்சு விட முடியாமல் மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது. அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார். அது பறையர் காற்று, படையாட்சி காற்று, நாடார் காற்று, தேவர் காற்று, கவுண்டர் காற்று, அந்த உடையார் காற்று, சுண்ட காற்று, முதலியார் காற்று, ஒரு காற்றும் இல்லை, ஒரே காற்று, இவர் தந்த காற்று. அதனாலதான் கீழே உட்காந்துக்கவங்களை எல்லாம் பார்த்தது நக்கலை சிரிக்குது. அதனால்தான் மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். ஏன்? மரம் நம் அன்னை, மரம் நம் தாய், மரம் நம் தாய். மரத்தின் அருமையை தெரிந்த அறிஞர்கள் எவ்வளவு? நம்மோட வாழ்ந்த பெருமக்கள், நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள், நாம் படித்தறிந்த வங்காரி மாத்தாய், அங்கே நம்முடைய அறிவியலின் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அம்மா அல்பாசா அவர்கள், மீரா அல்பாசா புதுச்சேரி அன்னை அவர்கள், நம் அருமை சகோதரன் ஜனங்களின் கலைஞர் என்ற இளம் கலைவாணர் விவேக் அவர்கள், ஐயா அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கும் போது நீங்கள் 1 கோடி மரம் நடுங்களே, நீங்கள் நடுங்களே விவேக், நீங்கள் நடும்போது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொன்ன காரணத்திற்காக அன்றிலிருந்து மரம் நடுவதற்கு தொடங்கினார். 36 லட்சம் மரங்களை நட்டிருந்தார். 1 கோடி மரத்தை தொடுவதற்கு முன்பு அவர் உயிர் காற்று நிறுத்தப்பட்டுதான் இங்கே இருக்கிறது. அவருக்கு அதனாலேதான் நன்றி செலுத்துவது. அதுபோல இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்க பெருமக்கள், நம்முடைய ஐயா மரம் மாசிலாமணி அவர்கள், நம்முடைய சூழியல் பாசரனுடைய தலைவராக நம்முடைய ஐயா முனுசாமி அவர்கள், இயற்கை வேளாண்மை குறித்தும் மரத்தின் அருமை குறித்தும் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அப்பா கல்லு நல்லசாமி அவர்கள், எத்தனை பெருமக்கள் இங்கே நன்றி செலுத்தப்பட்டது. நீங்க ஜாதவ் பயான் அசாமிலே ஒரு தனி மனிதன் ஒரு காட்டை உருவாக்கியிருக்கான். தனி மனிதன். இதெல்லாம் உங்களால் நீங்க படிக்கணும். ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதிய எறும்பு என்ற நூல், 6 கால் மனிதர்கள் என்ற நூல், சின்ன புத்தகம், 10-15 பக்கம், தாய் விஷயத்தை படிக்கணும். எடுத்த உடனேயே ஜாதவ் பயாங்கை பற்றி தான் அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். இன்னும் நம்மோடு எண்ணற்ற பெருமக்கள் மரத்தை மரம் என்று கருதாது மானிடத்தின் உயிர் என்று கருதி நேசித்து வளர்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர், தம்பி பியூஷ் மணிஷ் போன்ற எத்தனை பெருமக்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே என் அன்பு இளவன் செம்மைவனம் செந்தமிழன் அவர்கள் ஒரு வறட்டு காட்டை காடாக மாற்றிருக்கிறார். இந்த காட்டின் வரலாறு மொத்தம் 68 ஏக்கர். இது ஒரு வறண்ட காடு. அன்னைக்கு எங்க ஐயா சொல்றார், வாங்கும் போது 1500 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கினா, வெறும் பொட்டல் காடு. 91 வாங்கினேன்.
இப்போது எப்படிப்பட்ட வனமாக இருக்கிறது என்று பாருங்கள். மண்ணை நேசித்தவன் செய்கிற மகத்தான பணி. என் அன்பு தம்பி தங்கைகளே, ஆண்களும் தாயாக முடியுமா என்றால் முடியும். மண்ணில் ஒரு மரத்தை நட்டால் என்ன? நீங்கள் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறீர்கள் என்றதை எண்ணி பார்த்தால் உங்கள் முன்னால் இன்று பேசுகிறவர்களுடைய கருத்து மகத்தானதாகப்படும். காடுகளை எல்லாம் வெட்டி அழித்து விட்டு விரைந்து செல்ல ரோடுகளை போட்ட ஆட்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு 4500 கோடியை ஒதுக்கினார். தூய காற்றுக்கென்று நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல தூய காற்றுக்கு 4500 கோடி. இதை கேட்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? 4500 கோடி தூய காற்றுக்கு. எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க? எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? எந்த நாட்டில இருந்து வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க. பாதுகாப்புக்கு ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்குறீங்களா அப்படியா? இல்ல பெட்ரோல் டீசல வேற நாட்டுல வாங்குறீங்களா அப்படியா? காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள்? அதை எப்படி தன் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள்? எப்படி எப்படி? சூரிய தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் புணர்ச்சியில் நீராவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொட்டுகிறது மழை. அதை தேக்கி சேமித்து வைக்காமல் அடுத்த நொடியில் கடலிலே கலக்க விட்டு இயற்கையின் சுத்திகரிப்பை விட நீ பெரிய சுத்திகரிப்பு பண்ணிருவியா? கடல்ல கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கி தருகிறோம் என்று 50,000 கோடிக்கு பணம் ஒதுக்கிய ஆட்சியாளர்களுக்கிட்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப 4,000 கோடி எப்படி காத்த வாங்கிட்டு வருவாங்க? எங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க? யார் காத்து விற்கிறாங்களா? கடைசியா தண்ணி எடுத்தா இப்ப காத்த விற்கிறேன்னு வந்துட்டான். காத்த வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்ப? எல்லாரும் இடவரகத்துல வந்து இங்க ஒரு குடுவையை போட்டு அதுல இருந்து மூக்குல அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. செல்வனோட போற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்குல மாட்டிக்கிட்டு போற காலம் வரும். இப்ப இந்த 4,000 கோடியில காத்து வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும் போது நீங்கள் சிரித்தீர்கள். இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில தூய காற்றுக்கு என்று வந்து ஒரு அறை இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து காசு கட்டி சுவாசிச்சுட்டு போகலாம். இன்னும் ஒரு சில காலங்களுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். காற்று மாசுபட்டு போனது. அது சொல்லும் போது கேட்கிறது பருவநிலை மாறிடுச்சு, காலநிலை மாறிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி எழணும்ல, பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா? காற்று மாசுபட்டு போனதா அல்லது நாம் அந்த காற்றை மாசுபடுத்தினோமா? அதுதான் இந்த கேள்வி எழுந்தால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். இல்லைன்னா இது தென்ன வேலை, அது வெட்டி வேலை. உலகம்ங்கிறது என்ன? உயிரினங்கள் என்ன? உயிரினம் என்ன? நிலம், தீ, நீர், வலி, விசும்பு, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம். இதான் உலகம்னு தொல்காப்பியம் சொல்லுங்க. உனக்கு நிலம், நெருப்பு, நீர், வான்வெளி, காற்று இதெல்லாம் சேர்ந்துதான் ஆகாயம். இதெல்லாம் சேர்ந்துதான் உனக்கு உலகம். இந்த 5 பூதங்கள் என்கிறார்கள். நாம் அதை 50 ஆற்றல் என்கிறோம். தூய தமிழ்ல 50 ஆற்றல் என்று. பூதம் என்றால் பேராற்றல். அந்த பூதத்தால் எல்லாம் முடியுங்கிற அது மாதிரி 50 ஆற்றல். இந்த ஆற்றல் இல்லாத உலகில் எவ்வுயிரும் இல்லை. மனிதர் மட்டும் இல்லை, எவ்வுயிரும் இல்லை. அதிலே அந்த விசும்பு, அந்த காற்றை தருவது மரங்களை தவிர வேறொன்றும் இல்லை. வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தரக்கூடிய மகத்தான பணியை இந்த மரங்கள் தான் செய்யும். நன்கு நாம விளங்கி
இப்போ புவி வெப்பமாகுது அப்படின்னு அது சட்டுன்னு புவி வெப்பமாகுதுன்னு ஒரு வார்த்தையில் விடுத்துறான். அது காரணம் என்ன அதை பார்க்கணும்ல. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் இங்கே தொழில் புரட்சி என்ற வந்ததில் இருந்து அந்த பூமியின் அடுக்கு கீழே இருக்கிற அந்த எரிபொருள்களை எடுத்து நாம் எரிக்க ஆரம்பிக்கும் போது அதுலதான் அதிகமாக இந்த புகை தான் இதற்கு காரணங்கிறார். எதது? நச்சு ஆலைகளின் வெளியிடுகிற புகை. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டு, இந்த இங்கே எண்ணூர்ல இருக்கிற ஆலைகள், இந்த மாதிரி இந்த நச்சு ஆலைகளினுடைய புகை, அதோட இந்த கார்கள் வெளியிடுகிற பெட்ரோல் டீசல் புகை, இது எல்லாம் இங்க இருந்து போற தூசி, இந்த மின் உற்பத்தி இங்க இருக்கிற இப்ப இந்த அணு உலை, இந்த மாதிரி இருந்து போற நச்சு புகைகள், இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுது? புவியை வெப்பமாக்குதுங்கிறார். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி. சூரியனுக்கு நமக்கும் 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர்ல நம்ம இருக்கோம். 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற நாமே இந்த மரத்துக்கள் இருக்கும் போதே வெப்பமா இருக்கு. அப்ப வெளியில வேணா எப்படி இருக்குது? அப்ப எவ்வளவு பெரிய வெப்பம் இருக்கு பாருங்க. 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்க இருக்காம, ஆனாலும் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் வளிமண்டலம் என்று, விண்வெளியில் வளிமண்டலம், காற்று படலம் என்று வளிமண்டலம், அதுதான் அந்த வெப்பத்தை, சூரியனில் இருந்து வருகிற வெப்பத்தை பூமிக்கு நேரடியாக வரவிடாமல் தடுத்து அப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அப்படி தடுத்து அங்கிருந்து பட்டு தெரிக்கும். அப்படி தண்ணி தரையில ஊத்துன சிமெண்ட் தரையில் ஊத்த தெரிக்கும்ல,